அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் என்ன, அமெரிக்கா ஒரு 3 நாள் கெடு கொடுத்துருந்தாங்க. டீலுக்கு வரீங்களா இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத சொன்னாங்க. இன்றைக்கி ஈரான் தரப்பில் தனது சார்பாக ஒரு மெசேஜை வெளியிட்டாங்க. ஏன் சார்பாக இல்லை, அவங்க ஈரான் சார்பாக ஒரு மெசேஜ். முஸ்தபா காமேனி அவர்கள் அந்த ஈரானுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அரபு தேசத்துக்கும் ஒரு செய்தி. அப்போ மறுபடியும் ஒரு யுத்த காலம் என்பது சூடாகிவிட்டது. 2 தரப்புலையுமே தயாராக இருக்காங்க. மறுபடியும் அதே ஒரு போர் சூழல் தொற்றிவிட்டது. மே 9ஆம் தேதி அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் என்று அங்கிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. எங்கிருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான அமைதி ஒப்பந்தம் ஏற்பட போவதாக ட்ரம்ப் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல அதிரி புதிரி சம்பவங்களை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரவிக்குமார் சோமு சேனல்லே சொன்ன செய்தி தான். குரூடாயிலோட விலையேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமே போர் பதற்றம் மறுபடியும் தொற்றி கொண்டது. வழக்கமாக ஒரு வார காலமாக இந்த ரீஃபியூலிங் டேங்கரோ இல்லை உளவு விமானங்களோ குறிப்பிட்ட ஏரியாவில் பறக்காமல் இருந்தது. நேற்றும் இன்றும் இந்த நொடி வரை பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நான் புகைப்படங்கள்லாம் காட்டுறேன். இது எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அங்கே ஈராக்லேயும் சரி, இந்த பக்கம் அரபு நாடுகள்லேயும் சரி, அது யூஏயிலும் சரி. ஏற்கனவே யூஏஇக்கு தேவையான ஐரன் டோம்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. யார்? இஸ்ரேல் தரப்பில். அப்போ இந்த தரப்பில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன அந்த 3 நாள் மறுபடியும் நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், இந்த 3 நாளைக்குள்ளே உங்கள் கிட்ட ரிசல்ட் வரலன்னா நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்ட்டு. அப்போ ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியம். முஸ்தபா காமேனி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்தலத்தில் போட்டாங்க, இந்த மாதிரி கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு செய்தி அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரே 2 வார்த்தை தான், ரொம்பலாம் அவங்க வள கொலலாம் பேசலை. இப்படி நியூஸ் வந்தது, உங்கள்கிட்ட அவசரமாக தூக்கிட்டு ஓடி வரேன் நான். மீதி செய்தி அடுத்த ரவிக்குமார் சோமு சேனலில் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான். ஃப்யூச்சர் வித்தவுட் அமெரிக்கா, நாட் ஓன்லி ஈரான் இன்க்ளூடிங் அரப் ஸ்டேட் அப்படின்னு போட்டார். அரேபியன் கல்ஃப் அப்படின்னு போட்டாங்க. அப்போ அமெரிக்கா இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவோம். அப்போ என்ன இந்த செய்தி ஒற்றை வரியில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அங்கே அரேபியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த படைகளையும் கண்டிப்பாக வெளியேற்றுவோம். 1. 2வது, நாங்கள் தாக்குதலுக்கு தயார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் அண்டு மிசைல் கேப்பபிலிட்டி, அதை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்கள்கிட்ட உட்கார்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இனி நீங்கள் 2 நாள் 3 நாள் கெடுலாம் கிடையாது, வீரர்களே தயாராகுங்க, அவ்வளோதான், நீங்கள் முடிச்சிடுங்க வேலையை. இதுக்கப்புறம்லாம் வள கொலலாம் பேச முடியாது, இந்த தடவை டூவாடா இதான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ யுத்த காலம் என்பது மறுபடியும் சூடாகிவிட்டது. இனி த பால் இஸ் ஆன் அமெரிக்கா, அதாவது பால் இஸ் ஆன் அமெரிக்கன் கோர்ட் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதை டொக்கு வைக்கணுமா இல்லை 4 அடிக்கணுமா 6 அடிக்கணுமான்றது அவங்க தான் பொறுப்பு. அவங்க 6 அடிக்கணும்னா நாங்கள் 6 அடிக்க தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை எப்படி அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா, அவங்க ஐஆர்ஜிசியோட என் கமாண்டர் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் உள்ளே நுழையிறதுக்கு முன்பே மொத்தம் 5 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க. இல்லை 1 2 3 4 5 6ன்னு இருக்குது பாருங்கள். அது எல்லாமே குட்டி குட்டி தீவுகள். அந்தந்த தீவுகளில் அங்கங்கே படை வீரர்கள் பெரிய அளவுக்கு நிறுத்துகிறாங்க. ஸ்பீட் போட் இருக்குது. எல்லாமே இங்கே பர்மிஷன் வந்துட்டு தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியுது. அதுவும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல 7 8 9 10 கிட்டத்தட்ட 12 வரைக்குமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்களுடைய கமாண்டர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தாலுமே 13 14 இருக்குது, அதுவுமே 15 16 இது எல்லாம் சேர்ந்து முழுமையாக தனது கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. எங்களை மீறி உங்களால் ஒரு சின்ன அசைவு கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் இருக்காது. நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் எங்கள் வழிக்கு வருவீங்க அப்படின்னு யார் தரப்பில் சொல்கிறாங்க? ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பட் என்னுடைய சார்பாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இன்னும் ஒரு 3 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 4ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. எங்கள் மக்கள் இந்த செய்தியை விட அந்த செய்தியில் ரொம்ப விழுந்து கிடக்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸிட் போல் விவகாரத்தையும் யார் அடுத்தது வருவாங்கன்றதில் மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கங்கே போய் செய்தி, இப்போ இவங்களே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எக்ஸிட் போல் ஆகிட்டாங்க. ஒரு ஃபோன் எடுத்தால் தலைவா உங்கள் ஏரியாவில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த ஏரியாவில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. நேற்று இருந்து இந்த எக்ஸிட் போல் வந்ததுலேருந்து எல்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அலெக்சா ஸ்டாப்
அதனால் நானும் இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் எவ்வளோ சாம்பிள் எடுத்தாங்க, அது அடுத்த நிகழ்வுக்கு என்ன போகுதுன்ற மாதிரி. அதனால் இப்போ நீங்கள் எந்த நடந்தாலுமே மக்கள் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இருந்தாலும் இந்த தடவை ஈரான் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தொடர்ச்சி வகையிலேன்ட்டாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். சீனா, இந்தியா, ஜப்பான் யாராக இருந்தாலும் சரி, நட்பு நாடுகள்லாம் தாண்டி எங்களுக்கு டோல் பே பண்ணுன்றதால நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஏன்னா எங்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியன்றதில் நாங்கள் கிளாரிட்டியாக இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ உக்ரைனுக்கு என்ன ஒரு அவசரம் அப்படின்னா, உக்ரைன் செய்தி கொண்டோம், ட்ரம்ப்பையா எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் பாட்டுக்கு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, எப்போங்கய்யா அது என்ன டீட்டெயில் ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல, என்ன நைட்டு பேசுனீங்கன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்றார். ஏன்னா நைட்டு 90 நிமிட பேச்சுவார்த்தையில் இப்போ மே 9ஆம் தேதி அவங்களுக்கு 2ஆம் உலக யுத்தத்துக்கான விக்டரி பரேடு வருது. அந்த டேவில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரா, ஒரு டீட்டெயிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னவர் வந்து அடுத்த 1 ஹவரில் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நாங்கள் 450 மில்லியன் பக்கம் ஃப்ரோசன் முடக்கி வைத்திருந்தோம், காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்துருந்தா கூட நாங்கள் முடக்கி வைத்திருந்தோம், அதை நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோம், அது இல்லாமல் ஆயுதங்கள் கொஞ்சம் ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தோம், இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு ஆயுதங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டோம், நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கோண்டாங்க. எனக்கு இதுதான் புரியல. எத்தனை நாள் தடுத்து வச்சுருந்தாங்க, திடீர்னு அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இல்லை அவங்களுக்காக முடக்கி வைக்கப்பட்ட அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன்னா, யாருப்பா நீங்கள், யார் நீங்கள், உங்களை எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நாடாக இருக்கீங்களே அப்படின்ற இன்னொரு ஆதகமும் இந்த இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் அவங்க நேற்று உங்களுக்கு இந்த பெர்ம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பைப்லைன் இருந்தது, அதுவும் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருந்தது. அந்த இடத்துல நடந்த தாக்குதல் பாருங்க, 24 மணி நேரமும் கடந்தும் தொடர்ந்து எரிஞ்சிட்ருக்கு. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அந்த ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னொரு நான் உங்களுக்கு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் சி ட்ரோன் மூலயமா அங்கே ரஷ்யாவுடைய கப்பலை ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யாவுடைய டேங்கர் மார்க்யூஸ் அப்படின்ற ஒரு டேங்கரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிரிமியா பக்கத்தில் வந்ததை 3 சுட்டு வீழ்த்திட்டான்னு சொல்லப்பட்டிருந்தா கூட 2 போயிட்டு இன்றைக்கி நேரடி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரிமியா மட்டும் இல்லை, சுற்றி வளைச்சி அவங்களுடைய ஒரு சப் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதையும் அடிச்சிருக்காங்க. அப்போ உக்ரைன் வந்து ஒரு பெரிய தாக்குதலை கிரிமியா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய போர்ட்டையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவங்களும் தயாராக இருக்காங்க, அவங்களும் தயாராக இருக்காங்க. அதெல்லாம் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 2 கிராமத்தை வந்து பிடிச்சிருக்கிறோம், முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யுத்தங்கள் எதுவுமே குறையலை, தாக்குதல்களும் குறையவில்லை, எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் குறையவில்லை. ஆனால் 9ஆம் தேதி அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, மாபெரும் வெற்றி அடைய போகிறன்ற ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுக்குறார். அது எந்த வகையில் ரீச் ஆகுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காசா செய்தி போகிறதுக்கு முன்பு கசகஸ்தான் வந்து கொஞ்சம் அமெரிக்கா சார்ந்த ஒரு முடிவுகள்லாம் எடுத்திருந்தாங்க. பட் ரீசெண்டாக திடீர்னு லாவ்ரோ அவர்கள் கசகஸ்தான் வந்து போயிருந்தாங்க. கசகஸ்தான் வந்து இனி நாங்கள் அமெரிக்கான்ற பாருங்க ரஷ்யாவுடன் இணைந்து பைலேட்ரலுடைய அக்ரிமெண்ட்லாம் போட போன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் செய்தி சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. அது கூடுதல் செய்தி. இப்போ நம்ம காசாவுக்குள்ளே நேற்று இஸ்ரேல் திடீரென்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் 6 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ திடீரென்று காசா பக்கம் வந்து திரும்பி இருக்கிறாங்க. வழக்கமாக காசாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளேயே வைலண்ட் இருக்குது. அதாவது இஸ்ரேல் பேக்டு ஆர்ம்டு குரூப்பும் காசாவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ தாக்கல் நடத்துகிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த சார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 ஒரு 4 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, பிப்ரவரியில் 25 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, மார்ச் மாதம் 21 பேர், இப்போ ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா 13 பேர். அப்போ அந்த மாதிரி இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. காசாவுக்குள்ளே இன்னொரு கிரே ஜோன் மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எல்லோ கலர் லைன் போட்டு இன்னும் நாங்கள் படைகளை தீவிரப்படுத்தி இன்னும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அவுட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் தீவிரமாக கண்காணிக்க போகிறோன்றாங்க. காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கண்காணிப்பதற்காக இந்தோனேசியா, மொரோக்கோ, கொசோவோ, கசகஸ்தான், அல்பேனியா போன்ற நாடுகள் உள்ளே வரணும்னு ட்ரை பண்ணாங்க. இஸ்ரேல் உள்ளே விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. பாலஸ்தீன மக்கள் அதாவது ஒரு முக்கிய நபர்களை பிடிச்சாங்க, ஒரு 6 பேர் மேலே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா 4 பேரில் 5 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணதை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி லெபனான் மீது இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக நடத்தப்பட்ட தாக்குதலில்
9 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரதா இல்லையா, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரக்கூடாதுன்ற அடிப்படையில் இஸ்ரேல் தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று அவுன் அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் லெபனான் மக்களுக்காக. தொடர்ந்து இன்றைக்கி ஹெஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலினுடைய எர்மஸ் 900 ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு ஒப்புதல் பண்ணுறீங்களா, ஏன் இப்படி வளவலன்னு இழுத்துட்டு போகிறீங்க, வாங்கப்பா வந்து நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 போட்டுக்கு மேலே இந்த ஃப்ளோட்டிலியா கப்பல் 175 ஆக்டிவிட்டீஸ் வந்து வந்தாங்களே இஸ்ரேலை நோக்கி, அவங்க பிடிச்சதும் பாருங்கள் ஒரே ஜாலியாக பல்ட்டி அடித்து பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க கப்பலுக்குள்ளார. பட் இஸ்ரேல் தான் ரொம்ப சீரியஸாக போய் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி வச்சு திருப்பி அனுப்பணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. காசாவுக்குள்ளே நெருங்கிறதுக்கு முன்பே அவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்ற நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஃப்ளோட்டிலியா ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. தனி மனித சுதந்திரத்தை முழுமையாக இன்டர்நேஷ்னல் வாட்டரில் வந்து நீங்கள் எப்படி கைது பண்ணலான்ற மாதிரி தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேல் மீது வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா சதன் லெபனான் பகுதியில் கொஞ்சம் கூட தாக்குதல்கள் குறையவே இல்லை. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பெலாரஸ் மீது மிக கடுமையான பொருளாதார தடைக்கு தயாராகிட்டாங்க. பெலாரஸ் ப்ளஸ் வந்து இஸ்ரேல் தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி மீது நாங்கள் பொருளாதார தடையை போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கிரிமியாவுக்கு கீழே நேட்டோனுடைய உளவு விமானங்கள் பெரிய அளவுக்கு பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை முடிஞ்சது, அவ்வளோதான் அமைதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற நேரத்தில் திடீர்னு கிரிமியாவுக்கு கீழே பெரிய அளவுக்கு உளவு விமானங்கள் பறக்குது அப்படின்னா நோட் திஸ் பாயிண்ட் ஒரு பாயிண்ட். சந்திக்கலாம் இரவு பதிவில். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.